ஜென்சி என்ற பாடகி தமிழ் சினிமாவில் அறிமுகமானது 1978ஆம் ஆண்டு. அன்று முதல் இன்று வரை ஜென்சி சினிமாவில் பாடிக்கொண்டிருந்திருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் தமிழில் பாடியது வெறும் 4 ஆண்டுகள் மட்டும்தான். அந்த 4 ஆண்டுகளில் அவர் பாடிய எல்லா பாடல்களும் ஹிட் ஆகி இருக்கின்றன. அவர் தமிழில் மொத்தம் 3 இசையமைப்பாளர்களிடம் பாடியிருக்கிறார். அவர் தமிழில் மொத்தமாக பாடிய 29 பாடல்களில் 27 பாடல்கள் இளையராஜாவின் இசையில் பாடியது. அதை தாண்டி கங்கை அமரன் இசையில் ஒரு பாடல், சங்கர் கணேஷ் இசையில் ஒரு பாடல் என பாடியிருக்கிறார். அந்த அளவுக்கு ஜென்சியை தமிழில் அறிமுகப்படுத்தியதும் அதிக வாய்ப்புகள் கொடுத்ததும் இளையராஜா தான். பாடல்கள் பாட வைப்பதை தாண்டி ஜென்சியை வைத்து நிறைய ஹம்மிங் போர்ஷன் எடுப்பார் இளையராஜா. பாடல்களில் வரும் ஹம்மிங்கை தாண்டி கிழக்கே போகும் ரயில் படத்தில் படம் முழுக்க பின்னணி இசையில் வரும் எல்லா ஹம்மிங்கையும் ஜென்சி தான் கொடுத்திருப்பார். வெறும் 29 பாடல்கள் பாடிய ஒரு பாடகிக்கு ரசிகர்கள் இன்னமும் இருக்கிறார்கள் என்றால் உங்களால் நம்ப முடியுமா? அவர் பாடிய பாடல்களை தினமும் கேட்கிற தமிழ்நாட்டு மக்களும் ஜென்சிக்கு ரசிகர்களாகத்தான் இன்னமும் இருக்கிறார்கள். இப்போது வரை மதுரை, நாகர்கோவில் பகுதியிலிருந்து ஜென்சிக்கு ரசிகர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். குறிப்பாக அவருக்கு ரசிகைகள் அதிகமாக இருக்கிற காரணம் அவரின் குரல் வளமும் அந்த குரலில் இருக்கும் ஒருவித சோகமும் தான். அதனால் ஜென்சி பாடிய பல பாடல்களை தாங்களே பாடியதாக நினைத்து இன்றும் பாடிக்கொண்டிருக்கின்றனர் அவருடைய ரசிகைகள். ஜென்சி பாடிய பாடல்களில் இப்போது வரைக்கும் ரசிகர்கள் மறக்காமல் இருக்கிற பாடல்கள் சில. முள்ளு மலரும் படத்தில் அடி பெண்ணே என்கிற பாடலும், பிரியா படத்தில் என் உயிர் நீதானி, புதிய வார்ப்புகள் படத்தில் தம் தன தாளம் வரும் மற்றும் இதயம் போகுதே, நிறமரத பூக்கள் படத்தில் வரும் 1000 மலர்களே, பகலில் ஒரு நிலவு படத்தில் தோட்டம் கொண்ட ராசாவே, ஜானி படத்தில் என் வானிலே, உல்லாச பறவைகள் படத்தில் தெய்வீக ராகம், அலைகள் ஓய்வதில்லை படத்தில் காதல் ஓவியம். இப்படி நம் மனதில் விதைத்த சோக உணர்வுகள் ஏராளம்.